அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய நாள அமெரிக்காவுடைய மக்களும் நிறுவனங்களும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டாங்க நண்பர்களே. அமெரிக்காவுடைய சரித்திரத்திலேயே ஒரு மிக முக்கியமான நாளாக மாறி இருக்குது அப்படின்னே சொல்லணும். அமெரிக்காவில் அப்படி என்னங்க சார் நடந்தது அப்படின்னா, நான் சொல்றதை கேட்டு பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. விஷயம் நடந்தது என்னவோ சீனால, ஆனா அமெரிக்காவுடைய கோட்டையவே காலி பண்ணிருச்சு அந்த சம்பவம் அப்படிங்கிறதா உண்மை நண்பர்களே. சீனாவில் அப்படி என்ன நடந்தது, அமெரிக்காவில் ஏன் இவ்வளவு பெரிய பாதிப்பை, கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் நேற்று ஒரே தினத்தில் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பெரிய பாதிப்பு அமெரிக்காவில் நடந்தது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு விலாவாரியாக பேச போறோம் நண்பர்களே. ரொம்பவுமே சுவாரஸ்யமான தகவல், அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, எதிர்கால சந்ததியினரை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இது இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இதே போன்ற மிக முக்கியமான செய்திகள் எதையுமே நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இன்றைய உலகம் மின்னல் வேகத்தில் நகர்ந்துகிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாம லேட்டஸ்டான தகவல்கள் எல்லாம் விரல் நுனியில வச்சிருக்கணும் நண்பர்களே. அந்த அளவுக்கு நமக்கு செய்திகள் கிடைக்க வேணும். அப்படிப்பட்ட முக்கியமான தகவல்களையும் செய்திகளையும் தான் நம்முடைய சேனல் வழங்குது. அதனால நீங்க எப்பொழுதுமே அப்டேட்டடாக இருக்க வேணும் அப்படின்னாக்க அதற்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது போன்ற தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்முடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் எதையும் நீங்க மிஸ் பண்ணாம இருப்பீங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் சீனா டீப் சீக் அப்படிங்கிற ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு செயலியை அறிமுகப்படுத்தி இருக்குது. சீனாவுடைய டீப் சீக் அப்படிங்கிற ஒரு புதிய ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் இந்த உலகளாவிய தொழில்நுட்ப துறையை, குறிப்பாக சிலிகான் வேலியை அதிர வச்சிருக்குது. ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னாலே எங்களை விட்டா ஆளே கிடையாதுப்பா அப்படின்னு அமெரிக்கா மாறுதட்டி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஏஐ வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு நண்பர்களே. இன்றைக்கு இந்தியாவில் கூட ஒரு சில செய்தி நிறுவனங்கள், குறிப்பாக ஆங்கில டிவி செய்தி நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில செய்திகளை, ஒரு சில சேனல்ஸ்ல வந்து இந்த வெதர் ரிப்போர்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து ஏஐ மூலமாக அவங்க சொல்றத பார்க்குறோம். நான் உண்மையிலேயே அந்த பெண்ணை பார்த்தா நமக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஏஐ அப்படின்னே தெரியவே தெரியாது. அது ஒரு பொம்மை பேசுதுனோ, ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு பிக்சர் பேசுதுனோ நமக்கு தெரியவே தெரியாது. உண்மையிலேயே ஒரு லேடி நிற்கிற மாதிரி இருக்கு. அது வந்து வெதர் ரிப்போர்ட்டை படிக்குது. இது எங்கேயோ அயல் நாடுகளில், அமெரிக்கா, ஜப்பான்ல நடக்கல நண்பர்களே. இது இப்பொழுது இந்தியாவிலேயே நடைமுறைக்கு வந்துருச்சு. அது மட்டுமல்ல, நாம் பார்க்குற நம்முடைய யூடியூப் சேனல்கள் பலவற்றிலையுமே, ஏன் நம்மளுடைய டாப் கிரைம் தமிழ் சேனல்ல கூட ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் பிக்சர்களை ஜெனரேட் பண்றோம். கிரைம் பிக்சர்களை, உண்மையான புகைப்படங்களை வைத்து கிரைம் சீன்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஏஐட்ட சொன்னோம் அப்படின்னாக்க அந்த ஏஐ வந்து நமக்கு அந்த கிரைம் சீன் எப்படி இருக்கும், ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள ஒரு பெண்ணுடைய உடல் கிடக்குது, அந்த பெண்ணுக்கு இத்தனை வயது, இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இந்த இனத்தை சேர்ந்தவர்கள், இந்த ஊரை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஓடிச்சு அல்லது ஒரு குப்பத்தொட்டி கிடந்தது, அந்த மாதிரி நம்ம என்னென்ன தகவல்களை சொல்றோமோ அதை வைத்து ஒரு பிக்சரை உருவாக்கி கொடுக்குது, ஒரு படத்தை உருவாக்கி கொடுக்குது. அதை நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. நம்முடைய டாப் கிரைம் தமிழ் சேனல் போட்டீங்கன்னா கூட அதுல பல வீடியோக்கள்ல நாம இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நாம் அமெரிக்க நிறுவனங்களான இந்த மெட்டா நிறுவனமோ, அவன் மெட்டா.ai அப்படின்னு வச்சிருக்கிறாங்க, அல்லது அமெரிக்காவில் லீடரான ஓப்பன் ஏஐ நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்களோட சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி
பயன்படுத்தியோ இது போன்ற ஏஐ தொழில்நுட்ப ஆப்புகளை பயன்படுத்தி தான் நம்ம பண்றோம் நண்பர்களே. இதுல உலக அளவில் இன்னைக்கு லீடராக இருக்கிறது இந்த அமெரிக்க நிறுவனங்கள் தான். ஓப்பன் ஏஐ ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் அவனுடைய ஒரு ஏஐ வச்சிருக்கிறான், கூகுள் அவங்களோட ஒரு ஏஐ இருக்குது, மெட்டா தன்னுடைய ஏஐ வச்சிருக்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு புதிதாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றாங்க இல்லையா, ப்ரோக்ராமர்ஸ், அவங்க பலரும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ஏஐ கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஏஐ தொழில்நுட்பம் நீங்க என்ன பாஷையில கேட்குறீங்களோ, இப்போ சில கேட்குறீங்களா, C++ல கேட்குறீங்களா, நீங்க எதுல கேட்குறீங்களோ அது வந்து கோடே எழுதி கொடுத்துருதுன்னா பார்த்துக்கோங்களேன். எங்கள் காலத்தில் இருந்த மாதிரி நாங்களே உட்காந்து மாங்குன்னு எழுதின மாதிரிலாம் இப்போ இல்லை நண்பர்களே. அந்த அளவுக்கு காலம் மாறிடுச்சு. இப்படிப்பட்ட இந்த ஆப்புகள்லாம், அமெரிக்காவுடைய ஆப்புகள் இருக்கு இல்லையா, இப்போ நாமளே பயன்படுத்துகிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அமெரிக்காக்காரங்க பெரும்பாலும் இலவசமாக வழங்குவது இல்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த ஓப்பன் ஏஐ எடுத்தோம்னா அவன் தான் லீடர் இல்லையா. ChatGPT எடுத்தீங்க அப்படின்னாக்க ChatGPT-உடைய நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா மேலாப்பில் இதா அதோட பேர் என்ன, இதா இதுனா என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். டீப்பாக நம்ம போகணும் அப்படின்னா அவங்களுடைய ப்ரோ வெர்ஷன், அதாவது விலை கொடுத்து வாங்கக்கூடிய வெர்ஷன் தான் நாம் பயன்படுத்த முடியும். அதற்கு அவர்கள் டாலரில் சார்ஜ் பண்ணுறாங்க. மாதம் $30 ஆரம்பித்து $100 போகுது, அதுக்கு மேலேயும் கூட போகுது நண்பர்களே. நாம் என்ன பயன்பாட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்டென்சிவாக இதை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பொறுத்து. இந்த மாதிரி அமெரிக்க நிறுவனங்கள் இப்பொழுது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து பயங்கரமாக கல்லா கட்டிட்டு வராங்க, பணம் சம்பாதித்து வர்றாங்க. இப்படிப்பட்ட அமெரிக்க நிறுவனங்களுக்கு நேற்றைய சீனாவுடைய அறிவிப்பான இந்த டீப்சீக் ஏஐ இருக்குது இல்லையா, பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக வந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா சீனாவுடைய இந்த நிறுவனம் டீப்சீக் நிறுவனத்தை ஓபன் சோர்ஸ்ல இதை வந்து வழங்குறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கு. அதாவது இதை பயன்படுத்தி நாம ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுனா கூட பண்ணிட்டு நாம இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இது கொடுக்குது. மிகவும் சீப்பான விலையில நாங்க இதை வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. தற்போதையத்துக்கு இதுல ஃப்ரீ வெர்ஷன் கிடைக்குது. இந்த டீப்சீக் நிறுவனம் இருக்குது இல்லையா, இந்த நிறுவனம் வந்து அமெரிக்க நிறுவனங்கள் இப்படி ஒரு ஏஐ உருவாக்குவதற்கு எவ்வளவு ரிசோர்சஸ், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணாங்களோ அதுல 10ல் 1 மடங்கு தான் நாங்கள் செலவு பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அமெரிக்க நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்க எத்தனை சர்வர்களை, எவ்வளவு கெப்பாசிட்டியை பயன்படுத்தினார்களோ அதை விட பகுதிக்கும் குறைவாக தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது நண்பர்களே இந்த டீப்சீக் நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய அறிவிப்பு வெளியான உடனேயே நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட்ல அமெரிக்காவுடைய ஏஐ நிறுவனங்களுடைய பங்குகள் இருக்குது இல்லையா, அவை ஒட்டுமொத்தமாக $1 ட்ரில்லியன் அதிகமாக வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிற பார்க்கணும். ஒரே நாள்ல $1 ட்ரில்லியன் அவுட் அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற செய்தியை பார்த்து உலகமே அதிர்ச்சியாயிருக்குது. ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நண்பர்களே. இந்த ஷேர் மார்க்கெட்ல ஹெட்ஜ் ஃபண்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிற நபரான சீனாவுடைய லியாங் வெங்ஃபங் அப்படிங்கிறவர் நிறுவிய ஒரு ஏஐ நிறுவனம் தான் இந்த டீப்சீக் நிறுவனம். ChatGPT, ஜெமினி, லாமா போன்ற நிறுவனங்களுக்கு போட்டியாக இந்த டீப்சீக்கை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. டீப்சீக்கை ஆப்பிளுடைய ஸ்டோர் இருக்குது இல்லையா, அந்த ஆப் ஸ்டோர், அதுல வந்து இலவசமாக நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீப்சீக்கை அதுல ரிலீஸ் பண்ண உடனேயே அமெரிக்காவில் ChatGPT-உடைய டவுன்லோடுகளை ஒரே நாளில் இதுக்கு இந்த டீப்சீக் பின்னுக்கு தள்ளி இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இது வந்து முழுக்க சீனாவுடைய அந்த லியாங் வெங்ஃபங் இருக்கார் இல்லையா, அவர் உருவாக்கி இருக்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு ஃபண்டிங் எங்க இருந்து வந்ததுன்னா அவருடைய ஹெட்ஜ் ஃபண்ட்ல இருந்தே வந்திருக்குது நண்பர்களே. அதாவது அவரே தன்னுடைய இந்த ஷேர் மார்க்கெட் ஹெட்ஜ் ஃபண்ட் நிறுவனத்திலிருந்து இந்த புதிய ஏஐ நிறுவனத்துக்கு முழு முதலீட்டையும் செய்திருக்கிறாரு. அதனால இப்ப
அமெரிக்காவுடைய உதவியை நாடி இருந்தா 1008 கண்டிஷன் போட அமெரிக்கா இல்லையா? ஆனால் இவங்க யார் உதவியை நாடாதனால இந்த நிறுவனம் தன்னிச்சையாக எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியும், என்ன வேணா செய்ய முடியும். இதற்கு யாரையும் இந்த நிறுவனம் நம்பி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. குறிப்பாக அமெரிக்காவுடைய பிற ஏஐ நிறுவனங்களுக்கு இது கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நாம இங்க குறிப்பிட வேணும். இந்தியாவிலையும் கூட நீங்க இந்த டீப் சீக் ஏஐ டவுன்லோட் பண்ணலாம் நண்பர்களே. நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க டீப் சீக் அப்படின்னு போட்டீங்கன்னா பிசி வெர்ஷன் ஒர்க் ஆகுது. அதை நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். அந்த டீப் சீக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போதையத்துக்கு நாம டெஸ்ட் பண்ண வெர்ஷன்ல அதுல வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. பிக்சர்ஸ் உருவாக்குறோம் இல்லையா? நான் கூட சொன்னல நம்ம கிரைம் சேனல்ல வந்து நம்ம படங்களை உருவாக்குவதற்கு டெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னா படத்தை உருவாக்கி கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரியான கேப்பபிலிட்டி தனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி டீப் சீக் எங்களுக்கு பதில் சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்ல, டீப் சீக் கிட்ட நம்ம எவ்வளவு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் எந்த நாள் வரைக்கும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏன்னா சில ஏஐ நிறுவனங்கள் வந்து 2 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் தான் நாங்க அப்டேட் பண்ண அலோவ் பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நாம கேட்டபோது டீப் சீக் என்ன சொல்லியிருக்குது நமக்கு அப்படின்னாக்க, ஜூலை 2024 வரைக்கும் எல்லா தகவல்களையும் நான் சேகரித்து வச்சிருக்கிறேன். அதற்கு பிறகு வந்திருக்கிற விஷயங்கள் செய்திகள் எதுவாக இருந்தாலும் நான் வந்து நெட்டில் தேடி நான் உங்களுக்கு எடுத்து தர முடியும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது நண்பர்களே. இருந்தாலும் நம்ம லேட்டஸ்ட் நியூஸ் நீங்க எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டபோது லேட்டஸ்ட் நியூஸ் என்னால் கொடுக்க முடியாது, அக்டோபர் 2023 வரைக்கும் தான் நான் செய்திகளை தர முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுலேயே ஒரு முரண்பாடை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நம்ம கேட்டபோது ஜூலை 2024 வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன டீப் ஃபேக் நம்ம உண்மையிலேயே ஒரு செய்தியை எடுத்துக்கொடுன்னு கேட்டபோது அது வந்து லேட்டஸ்ட் செய்தியெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, அக்டோபர் 2023 வரைக்கும் தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து இனிமே அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் நண்பர்களே, ஏஐ தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டைம் பீரியட் வச்சுட்டு அதற்கு பின்னாடி இருக்கிற செய்திகள், அதாவது 1 வருடமோ 2 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் வந்ததை தான் வந்து இவங்க வழங்குவதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இது நார்மல் தான். ஆனால் இதில் வந்து பிக்சர் ஜென்ரேஷன் இன்னும் வரவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேணும். அது மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கோடிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் கோடிங் எழுதி தர முடியுமா அப்படின்னு நான் கேட்டபோது தன்னால் கோடிங் எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் நாம் கோடிங் எழுதுறதை இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணலை நண்பர்களே. அடுத்த சில நாட்களில் நாம் இதை மேலும் சில டெஸ்ட்டுகள் செய்துவிட்டு டீப் சீக்குக்கும் ஓப்பன் ஏஐ உடைய சாட் ஜிபிடிக்கும் ஒரு கம்பேரிசனை நாம் கொடுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஒரே நாளில் சீனா அமெரிக்காவை ஆட்டம் காண வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். அதுவும் டைமிங்கை பாருங்க. ட்ரம்ப் அவர்கள் உலகத்தையே நான் ஆட்டி படைக்க போறேன் அப்படின்னு அங்க பதவியேற்ற உடனேயே வீராவேசம் பேச ஆரம்பிச்சிருக்கிற இந்த சமயத்துல சீனா அமெரிக்கா ஆட்டம் காணுகிற வகையில ஒரு ஆட்டம் ஆடி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய தகவல்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.